ஸோ இன்றைக்கூட ஷர்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நக்குலா கிங் சூப்பர் என்வாயர்மெண்ட் த வியூ லுக்ஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஸ்ரீதர் ஆர் குட் ஒன் படி வே டு கோ மோர் நைஸ் டு சி யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இட்ஸ் சிதுவும் சுபாஷினும் செம தில்லு தலை உனக்கு டைமிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு இட்ஸ் சிது கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 4 பேருக்கும் ஒரு பெரிய ஷவுட் அவுட், ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தேக்கம்பட்டியில் இருக்க வனபத்ரா காளியம்மன் கோவில் அண்ட் தேக்கம்பட்டி எலிஃபென்ட் கேம்பை தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் வெயிட்டிங் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். தேக்கம்பட்டியில் வனபத்ரா காளியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் இது. சரி அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அது பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஊட்டி மலை. ஊட்டி கிட்டவே இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த இது கட்டி முடிக்கல ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கோயிலை நான் கட்டினே இருக்கிறாங்க. அதாவது பின்னாடி இருக்கிறது தான் மெயின் கோயில். ஸோ இங்கே என்ன கட்டின்னு இருக்காங்கன்னு தெரியல. அப்படியே திரும்பிங்கன்னா இங்கே பாருங்கள் 2 பெரிய சிலை. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு தப்பாக சொல்லிட்டு ஆக்சுவலிங்க. ஸோ இது வந்துட்டு சின்ன சிலை இருக்கிறது வந்துட்டு பீமன், இது பகாசுரர். அதுக்கப்புறம் அந்த சின்ன சிலை இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வள்ளி. ஸோ இங்கே வந்துட்டு என்ன சிலை வச்சுருக்காங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு பீமா வந்துட்டு பகாசுரரை சாவடிச்சாராங்க. ஸோ அதனால் இங்கே சிலை வச்சுருக்காங்கன்னா. ஸோ அங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னசாக ஒரு குண்டை மாதிரி கட்டியிருக்காங்கல்ல. ஸோ இந்த இடத்த வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் வந்துட்டு நெருப்பு மெரிக்கிறதுக்கு இங்கே தான் போடுவாங்களாம். பட் இப்போது கொரோனா பிரச்சனைனால வந்துட்டு இங்கே இது போடல, நெருப்பு போடல. இதுக்கு பேர் வந்துட்டு குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அப்படியே இப்படி வந்தீங்கன்னாக்கா கரெக்டாக குண்டம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கோவில் உள்ள அம்மன் ஸ்ட்ரெயிட்டாக சிலைக்கு நேராக போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் கோவில். இதில் தான் போகணும் ஆக்சுவலி. பட் நாம் இன்றைக்கி போக போகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு இப்போ தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால் குளிச்சுட்டு க்ளீனாக நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக உள்ளே போகலாம். பட் உள்ளே கேமரா அலௌட் இல்லை. ஸோ இதுதான் கோவில். இங்கேருந்து அப்படியே ரைட்டு டவுன் போனாக்கா ஆறு வரும். அந்த ஆற்றுல வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கோவிலுக்கு போவாங்க. வனபத்ரா காளியம்மன் கோவில் திருக்கோவில் ரொம்ப ஃபேமஸானது இங்கே. இப்போது கோவில் பார்த்தாச்சு, உள்ளெல்லாம் போகல. அப்படியே நேராக ஒரு சஸ்பென்ஸ் ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கேருந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். போகலாமா குட்டி கையல்? ஆனால் டவர் மேலே ஏறி உட்காந்துருக்கா. இந்த டவர் மேலே ஏறி உட்காந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேக்கம்பட்டி யானை முகாம், யானை கேம்புக்கு வந்திருக்கோம். தேக்கம்பட்டி யானை கேம்ப். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வச்சு தான் யானையை துரத்துவாங்களாம். எந்த மாதிரி யானை? காட்டு யானையவா? ஸோ காட்டு யானையை வந்துட்டு இந்த வண்டியை வச்சு தான் துரத்துவாங்களாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்சர்ஸ் ஸோ இந்த ஏதோ ஒரு கோயிலோட யானையை இப்போ இந்த வண்டியில் தான் கூட்டின்னு போக போகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யானை முகாம் கேம்ப்புக்குள்ளே போகின்றோம்.
ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ யானை கேம்புக்குள்ள வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா சுற்றி ஆக்சுவலி இதெல்லாம் எதுவுமே இல்லை. லாஸ்ட் டைம் வந்த போதோ எல்லாமே இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ யானை இருக்குது பாருங்கள். எல்லா கோவில் யானை. சுற்றி வெறும் இது தமிழ்நாடு இல்லை, சுற்றி சவுத் இந்தியா இருக்கிற எல்லா யானைகளும் வந்து இருக்கு இங்கே பாருங்க. எவ்வளோ யானைங்க. அவ்வளோதான். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் ஆக்சுவலி. ஸோ இனியும் லாஸ்ட்டு எல்லா கோயிலும். கோயில் யானைகள்லாம் போயிடும் அந்தந்த கோயிலுக்கு. ஸோ அந்த யானை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தலைமொழியெல்லாம் விட்டுட்டு ஹேண்ட்ஸமாக இருக்குது. அங்கேயும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ஒவ்வொரு யானை அப்படியே கிளம்புது. தப்பு பண்ணிதான் லாஸ்ட் டே வந்திருக்கோம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. பாருங்க ஒவ்வொரு யானையாக கிளம்புது. யானையோட ஸ்தானத்தை பாருங்க. இந்த பழமை பெற்ற யானைகள் யாரும் ஏற்றலாம். எந்தெந்த லாரி இப்ப ரெடியா இருக்கோ அந்த யானை வந்து ஒரு ரெடியா இருக்கிற லாரியில யானை ஏற்றலாம். ஒரு நிறையா கடைசி நாள் வந்ததுனால எல்லா யானையும் கிளம்புது. ரெடியா இருக்கோ அந்த யானை வந்து லாரியில ஏற்றலாம். லோக்கல தயாராகலாம். ராட்ல இருக்கிற லாரியில யானை ஏற்றலாம். என்ன பெருசா இருக்கு பாருங்க. யானை ஏற்றக்கூடிய மேடைகள் இந்த 3 இடத்துல ரேம்ப் போட்டிருக்கோம். யானைகள் ஏற்றக்கூடிய அந்த மேடைக்குரிய நபர்கள் அங்கே போய் நின்று யானைகளை ஏற்ற கண்காணிக்கணும். கண்காணிக்கணும். வரிசை நிப்பாட்டிக்கீங்க. எந்த யானையும் அடிச்சிடக்கூடாது. ஏற்றின லாரிகள் இப்ப யானை அதுக்கு உண்டான லாரி ரேம்ப் ஏற்றி நிறுத்தலாம். யானை முகமது கூடாது. It was at this moment that he knew he fucked up. பயந்துட்டேன் ஒரு செகண்டு. யானை ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. என்ன பெருசா இருக்கு பாருங்க. அடிபட்டு இருக்கு. பார்க்கலாம் அடிபட்டு இருக்கு யானைக்கு. அந்தந்த இடத்துக்கு தூட்டி போட்டாங்க. அப்புறமா அங்க போனோம். எல்லா யானையும் தேக்கப்பட்டு அந்த இருக்கக்கூடிய அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு அங்க ஒரு அரசாங்கத்தை உத்தரவாதிக்கு தான் கிளம்பணும். எல்லா யானையும் ஒன்று அப்படியே கிளம்பிகிட்டே இருக்கு. இங்கே அப்படியே ஒவ்வொரு யானையாக அப்படியே ஏற்றுறாங்க. யானை பாருங்க எப்படி தண்ணி குடிக்குது. இருக்கு
கேம்புக்கு வரலாமே பாகங்கள் ஒரு யானைகளையும் லாரி கூட்டிட்டு வந்து பாகங்களை ஏற்றலாம். நாட்டில் ஏற்ற ஆரம்பிக்கலாம். ஒரு சிட்டிங்கில் 200 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கும் யானை. அதாவது ஒரு டைம் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சா 200 லிட்டர் தண்ணி குடித்தா கூட அது பத்தாது. அவ்வளோ பெரிய யானை வந்துட்டு எப்படி லாரியில் ஏற்றுறாங்கன்னு பாருங்களேன். லட்சுமி அப்படின்ற யானையை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்றியாச்சு யானையை. ஸோ பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் கேம்ப் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் போயிட்டு ஒரு 2 hours கூட இல்லை, உள்ள கொஞ்ச நேரத்தில் அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஆக்சுவலி எல்லா யானைகளும் வந்துட்டு கோயிலுக்கு, அதாவது எந்தெந்த இடத்துலேருந்து வந்துச்சோ அந்தந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் போனோம், ஜஸ்ட் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், யானைங்களெல்லாம் பார்த்தோம். பட்டு இருந்தாலும் சீக்கிரமாக அனுப்பிச்சிட்டாங்க வெளியே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் யானை வண்டியில் ஏறும்போது வீடியோ எடுக்கவே விடல, கிட்டாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் வீடியோ எடுத்தேன் கொஞ்சம், பட் அது சும்மா என்னதுக்குன்ட்டு இந்த வீடியோவில் போடலை. யானை ஒன்று அப்படியே வெளியே போகுது. ஸோ பாருங்கள், அப்படியே ஜலத்தை ஊற்றிண்டே போகுது. வந்துட்டு யானை முகாமை முடிச்சுட்டு நாங்கள் வர வழியில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ஏதோ ஆயில் லீக் ஆகிட்டுக்குதுன்னு நின்றுக்குது. ஸோ நம்ம தலைவருங்க தான் என்ன ஏதுன்னு பார்த்துனுக்கிறாங்க. நம்ம அரவிந்தனும் சித்தப்பு ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் யானை முகாம்லேருந்து நம்ம தலைவருங்க இங்கே தான் வந்துட்டு காவல் காத்துருந்துருக்காங்க. நீங்கள் தான் இந்த பையன் ஆமாம், அப்படியே கீழே இறங்கி போகலாம். பாருங்க, ஸ்பாட் வேற லெவல் கைஸ், வேற லெவல் வியூ. ஸோ சத்தியமா இந்த மாதிரி ஒரு பண்ணு வந்துட்டு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நிச்சயமாவே வேற லெவல் பண்ணு. பேசுறேன்